ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சேஃப்டி ஸ்டோரேஜ் தான். இங்கே பாருங்கள், இந்த லாக்டு கவர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும், சரிங்களா? இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஸ்டோர்ஸில் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. சைஸ் வேரியேஷன் நிறைய இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைஸ், இந்த லெவலில் எடுத்திருக்கேன். நம்ம பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு இல்லையா, இயர்ஃபோன்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பேக்கில் வச்சுருந்தாலும் சரி, அல்லது வெளியில் லாங் ட்ராவலிங்காக போகிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சேஃப்டி லாக்கர் கவரில் யூஸ் பண்ணிக்கோங்க. சேஃப்டி ரொம்ப இது முக்கியம். 100% இது சேஃப்டியாக இருக்கும். முக்கியமாக வாட்டர் எதுவுமே இதில் நம்ம உள்ளே போகாத அளவுக்கு சேஃப்டியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இங்கே பாருங்கள், நகை சீட்டு இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா நம்ம வீட்டில், அந்த மாதிரி நகை சீட்டு எல்லாமே கூட நம்ம ரொம்ப சேஃப்டியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நகை அடமானம் வைக்கிற சீட்டாக இருந்தாலும் சரி, நகை எடுக்கிற சீட்டாக இருந்தாலும் சரி, பில்ஸ் இருக்கு இல்லையா, அது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சேஃப்டியாக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது. ரொம்ப வருஷங்கள் அப்புறம் கூட நம்ம எடுத்து பார்க்கக்கூடியது, சரிங்களா? அப்படிங்கும்போது சேஃப்டியாக வைக்கிறதுக்கு இந்த டைப் பார்த்திங்கன்னா ரொம்ப யூசேஜாக இருக்கும், பெர்மனண்ட்டாக இருக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் சீட்டெலாம் இருக்கு இல்லையா, டாக்டர் விசிட்டிங் பண்ணுற சீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது நம்ம மெடிக்கல்ஸில் வாங்கக்கூடிய பில்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நம்ம ஜுவல்ஸ் நகை சேமிப்பு திட்டம், அது வேறு ஏதோ சீட்டு போடுறோம் சம்திங், இந்த மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய சீட்ஸு பில்ஸு இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 100% பெர்மனண்ட்டாக நம்ம சேஃப்டியாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த மெத்தடு 100% கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லை, நம்ம வாட்டர் பில் கட்டுறது அல்லது டெய்லி ஷாப்பிங் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஷாப்பிங் ஸ்டோருடைய பில்ஸு, மொபைல் பில்ஸு, ரீசார்ஜ் பில்ஸு, மற்றதுன்னு வேறு எதுனாலும் எந்த பில்ஸ் எது எது இருக்கோ அது நம்ம வீட்டில் அங்கங்கே செல்ஃபில் ஃப்ரிட்ஜு மேலே இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல வைக்காமல் இந்த மாதிரி நம்ம சேஃப்டி கவரில் ஸ்டோர் பண்ணி சேஃப்டியாக பீரோவிலையோ சம்திங் எந்த இடம் நமக்கு சேஃப்டியோ அந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் 1 இயர் 5 இயர் 10 இயர் 15 இயர்ஸ் கூட நம்ம திருப்பி இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான நம்ம எப்பொழுதுமே பாதுகாப்பாக வச்சுருக்கக்கூடிய பில்ஸு கவர்ஸு, சரிங்களா? அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த லாக்கர் கவர் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே பாருங்கள், நார்மல் இந்த கவரில் பாருங்கள், நம்ம எவ்வளோ தான் வச்சாலும் ஒரு சைடு ஓப்பனில் இருக்குது. சப்போஸ் நம்ம டக்குன்னு பேக்லேருந்து வேறு ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது டக்குன்னு வெளில வந்துடுது. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்களா? இதுதான் நடக்கும். ஸோ அப்படிங்கும்போது இதே இந்த கவரில் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் உள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வெளியில் வரும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இதுவே இது நம்ம பாருங்கள் நல்லா ஃபுல்லாக லாக் போட்டுட்டு சரண் வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியாமல் ஒரு வீடியோ எடுக்கலான்னு விட மாட்டேன்றாங்க கிட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், இதே இந்த கவர் பாருங்கள், முன்ன அந்த கவரில் நம்ம போட்டிருந்தப்போ கொஞ்சம் அந்த மாதிரி சாய்வாக கொண்டு வரும்போதே கீழே அட்டை விழுந்துருச்சு, ஓகேங்களா? பட் இப்போ பாருங்கள் எவ்வளோ சேஃப்டியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த லாக்கர் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் உள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு ஷீட்டு நமக்கு வெளியில் வரும். பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்ட்டு. இது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ராடக்ட் நம்ம வெளியே எடுக்க முடியும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் தென் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும்.
செல்லம் கொடுமா, ஷீட்டெல்லாம் இதில் பத்திரமா போட்டு வச்சிடலாமா? ஓகே செல்லம். அந்த ஷீட்டு கொடுமா, அந்த அட்டையை பிடிச்சலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக வீடியோக்காக இது எல்லாத்தையுமே ஒரே கவரில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனி கவர்ஸ் கூட வச்சுட்டு டெய்லி இப்போ மளிகை ஜாமான் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பில்ஸ் எல்லாம் தனியாக ஒரு கவர், இபி பில்ஸ்னால் அது தனியாக ஒரு கவரு, வீட்டு வாடகை கட்டுறீங்க அப்படின்னா அந்த பில்ஸ் எல்லாம் தனியாக ஒரு கவரு, ஹாஸ்பிட்டல் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தனியாக ஒரு கவர்ஸு. இந்த மாதிரி இது ட்ரெயின் டிக்கெட்ஸு, ஃப்ளைட்டு டிக்கெட்ஸு, பஸ் டிக்கெட்ஸு இதெல்லாம் கூட இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வைங்க. நம்ம ட்ராவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சேஃப்டியாக ஸ்டோர் பண்ணிவிட்டு சேஃப்டியாக எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ராவல் முடிச்சதுக்கப்புறம் கூட டிக்கெட்ஸை சேஃப்டியாக வச்சுருங்க, ஓகேவா? ரிட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பில்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸஸ் கட்டுறோம், காலேஜ் ஃபீஸஸ் கட்டுறோம், இல்லை ஆஃபீஸில் ஏதோ ஒன்று பில்ஸ் நம்ம வாங்குகிறோம் கொடுக்குறோம், அந்த மாதிரி பில்ஸு. இந்த மாதிரி எந்த ஒரு முக்கியமான ரிசிப்ட்டுமே நம்ம இந்த மாதிரி லாக்கர் இருக்கக்கூடிய கவரில் சேஃப்டியாக 100% சேஃப்டியாக நம்ம லைஃப் லாங் ரொம்ப வருஷத்துக்கு சேஃப்டியாக இந்த ஒரு லாக்கர் கவரில் நம்மளுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் பில்ஸு, கார்ட்ஸு எல்லாத்தையுமே, நம்மளோட ஏடிஎம் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், ரேஷன் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே சேஃப்டியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். உங்களுடைய ஹால் டிக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கூட கண்டிப்பாக இந்த மாதிரி சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.